வணக்கம். இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தேங்காய் பழக்கடை நடத்தி வரும் பெண்களை தாக்கி கடையை அடித்து நொறுக்கியதாக திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் திமுக பிரமுகர் சரவணன் அங்குள்ள தேங்காய் கடையை சூறையாடி கடையிலிருந்த பெண்களை தாக்கிய காட்சிகள் இவை. சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வரும் இந்த காட்சிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மலைக்கோட்டை அடிவாரத்தில் பிரசித்தி பெற்ற பைரவர் கோயில் உள்ளது. இந்த கோயில் வாசலில் மணி என்பவரும் அவரது மகள் வாசுகியும் கடந்த 33 ஆண்டுகளாக பெட்டிக்கடை மற்றும் தேங்காய் பழக்கடை நடத்தி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை மாலை கடைக்கு வந்த திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் மற்றும் அவரது உறவினர்கள் கடையிலிருந்த பொருட்களை சூறையாடி வாசுகி, கௌரி, ராஜம் உள்ளிட்ட 4 பெண்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். பெண்களை தாக்கிய திமுக பிரமுகர் சரவணன் உள்ளிட்டோர் கடையிலிருந்த 25,000 ரூபாய் பணத்தையும் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட தொடங்கினர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட 4 பெண்களையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த வருஷம் சிவரவேங்க ஏலம் எடுத்துட்டு திருமயம் ஒன்றியம் திமுக ஒன்றியம் சரவணன், அவங்க அண்ணன் சிவராமன், அவங்க அண்ணன் குமரேசன், சிவராமன் பையன் சிவகார்த்திகேயன், லட்சுமணன் என்பவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் கடையில் இந்த கடையை என்ன நீங்கள் நடத்துறீங்களா, இதோட உங்கள் சகாப்தம் முடிஞ்சிச்சு, இன்னும் கடை எடுத்து வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு தகாத வார்த்தைகளை பேசி கடையை அடித்து நொறுக்கி எங்களையும் கட்ட அந்த இரும்பு ராடு இதனால் எடுத்து அடித்து எங்களையும் தாக்கி எல்லா கலர் எல்லாத்தையும் உடைச்சி கீழே கடையே நாசம் பண்ணி எங்களை அது உடைச்சி வெளியே தள்ளிட்டாங்க சார். வெளியில் உருட்டி விட்டாங்க. நாங்களாம் கடைக்கு வெளியில் கிடந்தோம். 3 நாட்களுக்கு முன்பு சரவணனும் அவரது ஆதரவாளர்களும் இதே போன்று தகராறில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையில் புகாரளிக்க சென்ற போது ஆட்களை அனுப்பி மிரட்டியதாகவும் கூறுகிறார் பாதிக்கப்பட்ட கௌரி. போன இடத்துல சுத்தி எங்களை வெட்டுறதுக்கு ஆளுங்களை அனுப்பி கத்தியும் கம்பும் தூக்கிக்கிட்டு அங்கேக்கு அடியாட்கள் வந்தாங்க. அப்புறம் எங்க அண்ணன் தான் என்னை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர்கிட்ட. நீங்க என்னம்மா, அவங்க எப்ப பார்த்தாலும் உங்கள்ட்ட பிரச்சனை பண்ண வர்றாங்க, 2 கடையும் பேசாது காலி பண்ணி விட்டுருவோம் ஐயா, எங்களோட வாழ்வாதாரமே அதுதான், அதை வச்சுதான் நாங்க எங்க பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு எங்க அப்பாவை காப்பாத்திட்டு இருக்கோம். இதை போய் நீங்க பறிக்கிறேன்னு சொல்றீங்களேயா, நேற்று கடை வச்சவருக்காக எங்களை இப்படி பேசுறீங்களேயா அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சணும்.
நீங்கள் இன்னொரு முறை பிரச்சனை நடந்ததுன்னா, ஏதாவது அடிபட்டுச்சுன்னா போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் எஃப்ஐஆர் பண்ணுறோம், அது வரைக்கும் நீங்கள் பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மதிக்காமல் இவங்க திடீர்னு மறுநாளே இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டாங்க ஐயா. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. பைரவர் கோயிலில் சமீபத்தில் சிதறு தேங்காய் குத்தகை எடுத்துள்ள திமுக பிரமுகர் சரவணன் தங்களை தொழில் நடத்த விடாமல் மிரட்டி வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் கூறுகிறார் கடை உரிமையாளர். அந்த பக்கத்தில் பைரவர் ஏலத்தை திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன், அவங்க அண்ணன் சிவராமன், குமரேசன் எல்லாரும் சேர்ந்து அந்த ஏலத்தை, குறைவாக போன ஏலத்தை 3,02,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு என்னை கடை நடத்த விடாமே இந்த பக்கம் ஒரு கடை அந்த பக்கம் ஒரு 4 கடையை போட்டுக்கிட்டு பெரிய ஆஜகம் பண்ணி நேற்றைக்கு சரியாக ஒரு 8:30-9 மணியை போல் கடையில் பிள்ளைங்களை இருந்த பிள்ளைங்களெல்லாம் அடித்து நாசம் பண்ணி தேங்காயெல்லாம் தூக்கி கீழே எரிஞ்சு கடையில் உள்ள பொருள்களெல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே அந்த கடை தான், வேறு எந்த தொழிலும் கிடையாது. தமிழக அரசு எங்களுக்கு நிறைய அந்த வாழ்வாதாரத்தை எங்களுக்கு விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வழி பண்ணணும். 2வது என் புள்ள ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு அரணாவும் வாழ்வாதாரத்தையும் எங்களுக்கு நிரந்தரப்படுத்தி தர தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கணும். இது குறித்து விசாரணை நடத்திய திருமயம் போலீசார் சரவணன் மற்றும் அவரது உறவினர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து சரவணனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் முதல் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் திமுக தலைமை நீக்கியுள்ளது. திமுக பிரமுகர் கடையை சூறையாடிய சம்பவம் திருமயம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.